பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சொல்லாதீங்க. தோ இவர்கிட்ட சொல்லுங்க. இவர் யாரு? இவர்தான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்போ நீங்க? இவரோட பிள்ளை நம்பர் 1. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? இதுல என்ன குழப்பம்? அந்த குழந்தைக்கு இவர் அப்பா, இவருக்கு நான் பிள்ளை, அந்த குழந்தை என் தங்கச்சி. ரொம்ப அநியாயமா இருக்கு சார். இதுல என்ன நியாயம்? இவர் மட்டும் எலெக்ஷன்ல நின்னாரு, எங்க வீட்டு ஓட்லயே ஜெயிச்சிருவார் இல்ல சார்? ஏப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயத்திலேயாவது கின்னஸ்ல இடம் பெறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சால நீ என்னமா இடைஞ்சல் பண்ண போல் இருக்க? உள்ள இருக்கிறது உங்க அம்மாங்களா? நோ நோ, சிட்டி நம்பர் 2. அதுலயும் டோக்கன் சிஸ்டமா? இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? நீங்களும் இங்க ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசி பாருங்க, உங்க கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவார் இல்ல சார்? சரி சரி, நான் போய் இந்த குட் நியூஸை டிவி ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துறேன். அப்பதான் எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். வரட்டா சார்? பேசிடும். நல்ல கலையாவே இருக்க. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. கொடைக்கானல புதுசா? ஆமா சார். வீடு எங்க இருக்கு? வீடு இல்ல சார், ஹாஸ்டல். ஹாஸ்டல்னா ஒர்க் அவுட் ஆகாத, ஒரே கூட்டமா இருக்கேன். எதுக்குமா கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்ல தங்கிட்டு? பேசாம நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து தங்கினா சௌரியமா. வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருமா? போலீஸ் ஆபீசர். டாக்டர், பிரஷர் ஏறுது டாக்டர். சிட்டி நம்பர் 1. என்னப்பா? என்ன சமையல்? அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் சாம்பாரால வர பிரச்சனை தான் இது. எனிவே, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ்ல வந்திருக்கேன். என்ன நியூஸ்? அதாவது உங்க புருஷன், என்னோட அப்பா, தட் இஸ் மை சார், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அடிக்கிட்டு இருக்கார். எதிர்க்க 7 விக்கெட் டவுன். என்னப்பா சொல்ற? உங்களுக்கு எல்லாமே ஆக்ஷன் ரீப்ளேயோட சொன்னாதானே புரியும். நம்மளால ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, ரீப்ளே வேணா பண்றேன். சிட்டி நம்பர் 2க்கு சுமார் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பெண் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிருக்கு. என்னது? சுகப்பிரசவமா? ஹலோ ஹலோ, 9 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய மயக்கம் இப்ப வந்தா என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசங்களா. சிட்டி நம்பர் 2க்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னு சொன்னேன். இவங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவங்களுக்கு மயக்கம் வருது, இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது. என்ன விளையாட்டு இது? இது விளையாட்டு இல்ல, பக்கத்து வீட்டு பாட்டியை கூடுங்க. பாட்டி, நம்ம வீட்ல அடிக்கடி நடக்கிறது தானே, நானே பாக்குறேன். என்னாச்சு? ஆமா, குடும்பத்துல ஒரு புள்ளிய சம்பாதிக்க நீ ஒருத்தன், நீங்க மயக்கம் போடுவீங்க. ஐயா போதும், நான் ஒண்ணும் மயக்கம் போடல, அதிர்ச்சியில இருக்கேன். சின்ன விஷயத்துக்கு அதிர்ச்சி அடையலாமா? எது சின்ன விஷயம்? நம்ம குடும்பம் சின்னதா தான் இருந்தது, ஆனா நீங்க அது பெருசாக்கி பிரைமரி ஸ்கூல் ஆக்கிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இருக்கும் இருக்கும். இந்த பாரு, நீயாவது வேலை வெட்டிக்கு போற, சம்பாதிக்கிற. நான் என்ன பண்றேன்? வீட்டுல சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எல்லாரையும் அம்மாக்கி விட்டுறதா? என்னத்த பெருசா அம்மாக்கிட்டாங்க? உங்க அம்மாளுக்கு நீயும் தங்கச்சி 2, அதுவே முடியாம மண்டை போட்டா. அப்ப மண்டை போட்டதா நான் சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் சிட்டி நம்பர் 1, அவளுக்கு நான் சொல்றேன் 2. 2 அவளுக்கு பிறந்ததோட 3. இது இவங்களுக்கு இனிமே பிறக்க போறதோட 3, 6, மொத்தம் 8. அப்படியா? என்ன பெருமையா இது? பின்ன பெரிய பெருமை இல்லையா இது? வேற குடும்பம் இருந்தா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும். இப்ப நீ குடும்பத்துடைய வருமானத்துக்கு வழி வகுக்கிற, நான் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கூட்டுறேன். எனக்கு துணையாவும் சித்திக குடும்பத்துடைய எண்ணிக்கையை பெருக்கிட்டு இருக்காங்க. இப்படி கணக்கு வாதியார் மாதிரி பேலன்ஸிங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்க, நம்ம பேசுறேன். அது சரி, நீங்க பாட்டுக்கு பெத்து போட்டே இருப்பீங்க, யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஏன் உனக்கு என்ன வேலை? போட்டுற மாதிரி இந்த குடும்பத்தோட பாரத்தை சமக்க மாட்டேன். நீ சமப்பா சுமந்து சுமந்து தான் குள்ளமணி சைஸ்க்கு ஆயிட்டேன். தங்கம், கிளாஸ் நியூஸ் தெரியுமா? என்னதுன்னா? புதுசா ஒண்ணுல, பழைய மாதிரி தான். நம்ம சிட்டி நம்பர் 2க்கு புதுசா பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதாவது நீ துவைச்சு காய போடுறதுக்கு ஒரு உருப்படி அதிகம். உங்க ஆபீசர் தான் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போய் கவனிமா, இல்லன்னா இந்தியாவே பந்தாயிடும். போ போமா. தங்கம் வாடிங்க. என்னங்க? பட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுறீ. பாரு, மத்தியானம் லஞ்சுக்கு 1 மணிக்கு கரெக்டா வந்துருவேன். பிஞ்சு கோழிய பஞ்சு பஞ்சா பொரிச்சு போய் டிரைவர் வண்டி ரெடிங்க ஐயா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹார்ன்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஆயிடுச்சுங்க ஐயா. ரெடி? டாப் கீழ தூக்குடா. டேய், நம்ம வண்டியில டேப் ரெக்கார்டர் போடுற. இதுக்கு பேர் தான் பில்லர் ராக். நான் இங்க் பில்லர் பாத்திருக்கேன், இவ்வளவு பெரிய பில்லர் பார்த்தது இல்லையே. ஐயா, நீங்க எந்த ஊரு? கொட்டாம்பட்டி. ஆமா, இத செதுக்குனதாரு? இதுவா? போன வருஷம் பில் கிளின்டன் வந்தார்ல அவரு.
சந்தோஷமா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்றீங்க. நீங்க கொடைக்கானல் கைடு இல்ல, கோனார் கைடு. எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ஃபாலோ மீ. வாங்க 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 ப்ளீஸ் கம். என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? இன்னும் நிறைய இடம் இருக்கு பார்க்கிறதுக்கு. கம் ஆன். கோயிலுக்கு வர்றதுக்கு சங்கடமா இருக்கு. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் எங்க குலதெய்வம். வெரி குட். கொடைக்கானல் வந்து என் குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறதா வேண்டிக்கிட்டோம். அப்ப வாங்க உடனே போய் காது குத்திடலாம். இந்த மொட்டை அடிக்கிறவங்க, அதுக்கு மேல சந்தனம் தடவறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் காசு கொடுத்தா கிடைப்பாங்க. தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறது தான் சம்பிரதாயம். ஆமா, அதுக்கு தம்பி வரணும். குடும்பத்துல ஒரே பிரச்சனை, அதனால அவன் வரல. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ உங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறதுக்கு ஒரு தாய் மாமா வேணும், அவ்வளவுதானே? அது நானே இருந்துட்டு போறேன். என்ன என்ன உங்க தம்பியை எடுத்துக்க மாட்டீங்களா? இத பாருங்க, இந்த சொந்த பந்தம் எல்லாம் ரத்தத்தால தான் இருக்கணும்னு கிடையாது, மனசாலையும் இருக்கலாம் இல்லையா? என்ன தம்பின்னு சொல்லி பாருங்க, உங்க எல்லாருக்கும் மொட்டை அடிச்சிருவேன். ஐ மீன் குழந்தைக்கு. எஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரே ஒரு கண்டிஷன். சார் இல்ல, தம்பி சொல்லுங்க. தம்பி. வெரி குட், கம் ஆன். அழுவாம இருப்பா. ஓய், தம்பி, வலிக்காத மாதிரி குத்தும். அழுவாதப்பா. ஒழுங்கா குத்துனீரா? ஒழுங்கா குத்துருங்க தம்பி. சரியா குத்துல உங்க மூக்குல நான் குத்துல. இல்ல, இல்ல. ஆமா. என்ன வச்ச? டெம்பரரி மாமாங்கிற முறையில நம்மளால முடிஞ்சது இதான். ஓய், வச்சுக்கோ. வச்சுக்க வா, வேண்டாமா? சரி, பிடிங்க. இது ரொம்ப நன்றிங்க, வர்றேன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு. மத்த டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? இல்ல தம்பி, ஒரே ஒரு சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. என்னது? உங்க புருஷனுக்கு காது குத்தணுமா? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் தாய் மாமனுக்கு சேர வேண்டிய ஒரு பவுன் மோதிரம். அரே, என்ன இது? இதெல்லாம் வேண்டாங்க தம்பி, ஒரு அக்கா தம்பிக்காக செய்றேன், இது கூட செய்யக்கூடாதா? என்ன நீங்க? பெட்டியை காணோம் மேடம். ஒரே குளிர்துல. உங்கள மாதிரி ஆம்பளையா இருந்தா ஒரு தம் அடிச்சுக்கலாம். என் பெட்டியை காணுங்க. காணுமா? எங்க வச்சிருந்தீங்க? இங்கதாங்க வச்சிருந்தேன். என்ன சார், ஊருக்கு புதுசா? சார், இந்த கொடைக்கானல் இருக்கே ரொம்ப கெட்டு போச்சு. இந்த சீசன்ல திடுறதுக்குன்னே பஸ் ஏறி வராங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். எங்கெங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நான் வழி காட்டுறேன், வாங்க சார். கூட சார், இப்படி நேரா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கங்க திரும்பாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். போ, நேரா போனா பழனிதான். அரோஹரா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன குளிரு, என்ன குளிரு, என்ன பண்ணலாம்? சார். எஸ். ஓ மேடம், பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, நிச்சயமா தம்மு தண்ணி எல்லாம் அடிப்பீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ரொம்ப குளிருது, ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? ஷட் அப். ஏன் பீடி தான் பிடிப்பீங்க? ஐயோ, என் பெட்டியை காணோம். என்னது பெட்டியை காணுமா? என்னமா நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இந்த கொடைக்கானலுக்கு நிறைய பேர் திருநூன்னு பஸ் ஏறி வராங்க. உங்களுக்காவது பரவாயில்ல, பெட்டியை தான் காணோம். நிறைய பேர் குட்டியை தள்ளிட்டு போயிறாங்க. இது இது ஏன் பெட்டி? கொஞ்சம் இருங்க. பெட்டி குட்டி போட்டுருச்சு. யோ, இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வச்சு திருடுறது ஏன் ஃபார்முலா? ஆமா, அந்த சூட்கேஸ் மேல ஏன் சூட்கேஸ் வச்சு மூடுறது ஏன் ஃபார்முலா? இந்த வேலைட்டெல்லாம் வேண்டாம், ஏன் பெட்டியை கொடு. ஏய், உண்மை சொல்லி இது உன் பெட்டியா? சும்மா இரு. ஓய் பாணி, இங்க வா. கம்மியா கம்மியா கம்மியா. இது உங்க பெட்டி தானே? ஆமா சார். அப்ப எடுத்துக்கங்க. ஏய், இவ்வளவு பெருசா இருக்கீங்க, சின்ன பொண்ணு கிட்ட ஏமாந்தீங்கல்ல, இப்பவாது பத்திரமா போய் பழனியில சேருங்க, இல்லன்னா கோவணத்தோட தான் போகணும். வா வா. சரி, இப்ப நம்ம சண்டைக்கு வருவோம். உன் பேர் என்ன? உனக்கு எதுக்கு சொல்லணும்? சரி, சொல்ல வேண்டாம். ஊர் என்ன? பெரிய குளம். இத பாரு, இந்த கொடைக்கானல் இருக்க பெரிய குளம், இது என் சொந்த வீடு. இங்க வந்து ஏமாத்தலாம், திருடலான்னு பார்த்த. அத பத்தியா லேக்கு? அதுல கல்ல கட்டி உள்ள போட்டுருவேன். பேசாம உன் பெரிய குளத்துக்கே போய் உள்ள உட்காந்துக்கோ. இனிமே இந்த பெட்டுக்குள்ள என்ன வைக்க போற? ஓடிப்போ. ஒண்ணு ஓடிப்போ. ஐயோ, என் பேர் சித்ரா இல்ல, கவிதா. வாய்ஸ் சித்ரா மாதிரி இருந்துச்சா, அதான் பேரும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆமா,
நேத்து வரைக்கும் பாட்டு கொடைக்கானல்ல கேக்கலையே, இன்னைக்கு எப்படி? நேத்து வரைக்கும் எனக்கு இங்க வரணும்னு தோணல, இப்ப தோணுச்சு வந்துட்டேன். ஓ லைஃப் ஸ்டோரிய குள்ளமணி சைஸ்ல சொல்றியா? குछ नहीं, நான் சங்கீதம் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. பாட்டை மேடையில பாடினா என்ன, தெருவுல பாடினா என்ன, பழப்பு நடக்கணுமே. அது சரி. ஆமா, இங்க எங்க தங்க போற? வீடு பார்க்க தான் போறேன். என் வீட்டுல தங்கையே, என் வீடு சின்ன வீடு. என்ன அப்படி பாக்குற? பொம்பளைங்க கூட சின்ன வீடு இருக்குமா? வீடு பார்க்க போறேன், கிடைக்கலன்னா உன்னைதான் தேடி வருவேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா போ. ரோசஸ். தங்கம். அண்ணே, உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? இன்னைக்கா ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு வசூல் ஒன்லி 100 rupees. இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இது வீட்டு செலவுக்கு. ஓகே தங்கம், வீட்டு செலவு வச்சுக்கோ, சரியா? அக்கா, டெய்லி உங்களுக்கு மாட்டு குத்துற மாதிரி கஞ்சி தண்ணியே ஊத்துறியே. இன்னைக்கு எங்களுக்கு முட்டை பிரியாணி வேணும். டேய், நம்ம வீட்ல எப்படா முட்டை பிரியாணி செய்ய முடியும்? எத்தனை பேர் இருக்கோம்? 300 ரூபாவது வேணும். இது வீடா ஸ்கூல்? இப்படியே எங்களை ஏமாத்துறியே. இல்லையே. பிக் பிரதர், டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லு. என்னப்பா இது, டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லணுமா? சரி, ஏப்ரல் 32. அஸ்கு புஸ்கு. சரி, 33. கரெக்ட்டா சொல்லு பிரதர். கரெக்ட்டா சொல்லுமா? சரி, மே 1. சரியா? யாருமா? என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி யாரும் இங்க இல்லீங்களே. அன்எஜுகேட்டட் ஃபெலோ. அவங்க இப்பதான் கோயில் கிளம்பி போனாங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். என்ன பார்த்தா ஹவுஸ் புரோக்கர் மாதிரியா தெரியுது? ஹவுஸ் ஓனர், எஸ்டேட் ஓனர், கம் லாட்ஜ் ஓனர். என் மூஞ்சில ஒரு ராயல் லுக்கு தெரியுமே. சரி அதை விடுங்க, அது முக்கியமா. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்? இந்த வீடு மாதிரி. இந்த மாதிரியா? அப்ப இதே எடுத்துக்க. எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? ஐயா, இந்த வீடு கட்டினதே வாடகை கொடுத்து தானே. இப்ப எனக்கு வந்து கொடைக்கானல்ல 28 வீடு இருக்கு, 3 லாட்ஜ் இருக்கு, பிளசன்ட்னு ஒரு ஹோட்டல் கட்டி அது கேஸ் நடந்துருக்கு. பேப்பர் படிக்கல நீங்க? சரி சரி, சீக்கிரம் பாத்துருங்க. பணம் வச்சுங்களா அட்வான்ஸ்க்கு? இருக்கு. சின்னதா இது பர்ஸ். இதுலயும் இருக்கு. சரி சரி, சீக்கிரம் பாத்துருங்க. அவளை வந்துட போறாள். யாரு? அடுத்த பாத்தீங்க, சீசன் டைம் இல்லையா? சீக்கிரம் போங்க. எப்படிமா இருக்கு வீடு? வீடெல்லாம் ஓகே, ஆனா சமைக்கிற சாமான்லாம் இருக்கே. யாராவது இங்க குடியிருக்காங்களா? இல்ல இருந்தாங்க, பண்ணாடுங்க. ஒழுங்கா வாடகை கொடுக்கல, அடிச்சு விரட்டிட்டேன். இது வாடகை வாய்க்க ஜப்தி பண்ணது. நீங்க கூட ஒழுங்கா வாடகை கொடுத்தணும், இல்லைன்னா பெட்டி படிக்கல ஜப்தி பண்ணிடுவேன். ஏன் சார் இவ்வளவு கராரா பேசுறீங்க? பேசாம என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த கொடைக்கானல் கூடல கூட வேர்வை சிந்தி கட்டின வீடுமா அது? சார், நான் வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவேன். வாடகை அப்புறம் கொடுமா, முதல்ல அட்வான்ஸ் கொடு. எவ்வளவு? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை? இல்ல, வாட்டர் டாக்ஸ், இந்த வீடு கட்டின லோன் எல்லாம் இருக்கு. நீ ஒரு 4000 கொடு. பால் கவரோட உள்ள இருக்குமா, நீ எடுத்து காய்ச்சிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எதுமா 15 ரூபா கொடு. 15 ரூபாவா? ஆவின் பால் இல்ல? என்னங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். பாத்திரத்தோட வீடு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் கூட பணத்தோட ஒரு பார்ட்டி வரணும் எதிர்பார்க்கல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிருமா? சரி. கெட்ட நேரம் கோயில்ல இருந்து வந்துடும். தேங்க்யூ. சத்தம் போடாதீங்கடா, போங்க. யார் மணி? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யாரு? நாங்களாவது திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், நீ பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கியே. இத பாருமா, இது எங்க வீடு. நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இது என் வீடு. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? என்னது 4000? யார்கிட்ட? அதோ அந்த போட்டோல இருக்காரே தாடிக்காரரு, அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ, அந்த டுபாக்கு ஒரு பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினியா? சாம்பார் தலையா கோப்பி, அந்த மோடி மசான் கையில மாட்டிக்கினியா? அவன் துட்டு அவ்வளவுதான். அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல, அலி பாபா. அவர் உங்களை அல்வா பார்ட்டினாரு, கடைசில அவரே அல்வா பார்ட்டியா? அல்வா பார்ட்டில பழசு, எங்க அப்பா ஐஸ் ஃப்ரூட் பார்ட்டி. வாட்? இத பாருமா, நாங்க இந்த வீட்ல 20 வருஷமா குடியிருக்கோம். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் அந்த ஆள்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒண்ணு பணம் கொடுங்க, இல்ல வீடு கொடுங்க. நாங்களே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்காரர் வரட்டும், அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தங்கம், இப்ப என்ன பண்றது? அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க. யோ வாங்க, உட்கார். உட்காரியா? என்ன சொன்ன? இல்ல, ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாய தர. எதுக்குண்ணே? வாய தரையா? எதுக்குண்ணே? வாய தரையாங்கற.
என்ன கேட்டது அப்படியே ஊத்திட்டீங்க? வாய் வயிறு குடலாம் டகடகான்னு எரியுதுன்னு. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல. ஒரு குடிகார எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் இந்த கருமத்தை குடிச்சிருக்கான். அவனை போய் ஜாலியா குடிக்கிறேங்கிற. இனிமே காவே கேட்க மாட்டேன். போய் கேட்க மாட்டேன். போ. வரேனே. ஜாலியா குடிக்கிறாங்களா? அவனுக்கு தெரியும் அந்த வேதனை. எங்க அப்பனுக்கு சில்லறையே என்ன தெரியாதே. நோட்டை எண்ணிட்டு இருக்கானே. இதை எப்படியா சுட்டுறணுமே. ஃப்ராட் பண்ணி தான் ஏமாத்தணும். மகனே ஏன்டா அழுவுற? ஸ்கூல்ல கணக்கு தெரியலன்னு வாத்தியார் அடிச்சிட்டாரு. கணக்கு தெரிஞ்சா நான் அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறான். அறிவியோட வாத்தியாரா இருக்கானே. அப்படி என்றா கணக்கு? நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்ட. நான் எப்படி கூட வாங்கினேன்? கணக்குப்பா. சரி சரி சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுக்கறதா? அந்த பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாதே. கணக்குப்பா. சரி சரி சரி. மீதி எவ்வளவு தரணும்? 500 ரூபாயில 300 ரூபாய் கொடுத்தாச்சு. 200 ரூபாய் திருப்பி தரணும். இல்லப்பா 300 ரூபாய் தான் திருப்பி தரணும். கணக்கு வாத்தியார் உன்னை அடிச்சு கொல்லாம விட்டானே. டேய் 500 ரூபாய் நான் உங்கள்ட்ட வாங்கினேன். ஆமா. 300 ரூபாய் முதல்ல கொடுத்தாச்சு. ஆமா. மீதி 200 தானே தரணும். இல்லப்பா 300 ரூபாய் தான் தரணும். டேய் 200 தானே தரணும். இல்லையா 300 ரூபாய் தான் தரணும். டேய் நான் உனக்கு 200 ரூபாய் தானே இல்ல, தரணும். 300 ரூபாய். என்ன பஞ்சாயத்து? அதை இவர் வாயாலேயே கேளுங்க. என்னண்ணே? இல்ல அமிதாப் பச்சன், நான் இந்த பையன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன். சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. மீதி 200 ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஆமா. இவன் 300 உயிர் எடுக்கிறான் சார். தம்பி அண்ணாச்சி உனக்கு 200 தான் தரணும். பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சரி அந்த 200 ரூபாய் தான் வாங்கிட்டாங்க. அண்ணா எது? அண்ணாச்சி 200 ரூபாய் கொடுங்க. யோ நாங்க சும்மா ஒரு கணக்கு பேசிருந்தோம்யா. யோ குடுன்னு சொல்றேன்ல. யோ நீ என்ன பெரிய நாட்டாமையா? கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கட்டையங்கள பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சீங்களா? போய் வேலைப்பாட்டு. இது சரிப்பட்டு வர. டேய் வாங்கடா. இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. இப்ப தர மாட்டேன் அடம் பிடிக்கிறாரு. என்னன்னு கேளுங்க. தம்பி இது உனக்கு சேர வேண்டியது. இடத்த காலி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது எனக்கு சேர வேண்டியது. கமிஷன் போறதுக்கு எந்த ஏவா எல்லாரும் வாங்க. பாவிகளா, என் மகன் பண்ற பிராட் ஸ்பீட பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறது பதிலா தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு. போஸ்டல் ஓட்டு தான் போ. யார் அது கலாட்டம் பண்றது? ஏ பொண்ணு, என்னது வந்தது வராததுமா லாண்டரி கடை ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிய போ. போப்பா. யாரு? லவுட் ஸ்பீக்கர் வச்சிட்டு சுத்தினால நீ அடாவடி பண்ணிட்டு உள்ள வந்து நீதானே? நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல. அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ள வந்திருக்கேன். 4000 rupees. கேள்விப்பட்டேன். யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறது மாட்டறது நாங்களா? வெளிய போ. நான் கொடுத்த 4000 rupees முதல்ல திருப்பி கொடு. நான் போறேன். அது கொடுத்த ஆளுகிட்டே திருப்பி வாங்கிக்கோ. அப்ப அவரை போய் வர சொல்லு. இந்த குளிர்ல நான் அவரை எங்க போய் தேடுறது? என்ன வம்பு பிடிச்ச ஆளா இருக்கியே? வம்பு நானு? ஆமா. பணத்தை கொடு இல்லனா இடத்தை கொடு. பணத்தை என்னால கொடுக்க முடியாது. ஓஹோ, சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு ஆள் வந்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்க. என்ன ப்ளே பண்றீங்களா? என் பணத்தை கொடுங்க. பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா. ஆஹா, சோ இவ்வளவு நேரம் வெறும் கையில முழம் போட்டுட்டு இருந்தீங்களா? யாரு வெறும் கையில யார பார்த்து முழம் போட? ஆஹா, ஓகே. யோ, என்ன எங்க நிக்கிற? நீங்க என்ன பண்ற? நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன். ஆமா, ஏன் நிக்கிற? ஏர்போர்ட்ல நிக்கிற. அட சொல்லியா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த உத்தம் சந்த் சேட் இருக்கானே, அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா, அதான் கடன் கொடுக்கலாம்னு வந்தேன். உண்மையா சொல்லுனா? சரி கடன் வாங்க வந்தேன். என்னப்பா? இருக்கிறதுலயே பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையா? அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர. அவ்வளோ ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா? குபேரன்னு பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான். அதோட சேர்த்து இத பாரு, இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் கொடுப்பான். உன்னை நம்பி வரல நிட்ட முடியாது, நகத்தை எடுத்துருவேன். என்னையா அது? ஏழுமலையானி அடகு வைக்க போற? சேட்டுக்கு ஏழுமலையா, பிள்ளையாரு, முருகர் இத பத்தி எல்லாம் கவலை இல்ல. தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம். நானாவது இது பின்னாடி பாரு. என்னையா அது? குழந்தையோட வந்திருக்காங்க. கேட்டனே, குழந்தை பேரு தங்கமா. யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வச்சா கடன் கொடுப்பாங்கன்னு. அது தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்கு பாவம். சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உனக்கு எதுக்கு அது? எதுவுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ? அப்ப திரும்பி கேளு சொல்றேன். சரி சரி, 4000 ரூபாய் நான் தரையா? நீ வட்டி கடை வச்சிருக்கியா? இல்ல, ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கேன். அதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினேன். உன்னை நம்பி எந்த மாதா கடன் கொடுத்தா? மேனேஜர். சரி, செக்யூரிட்டி என்ன கொடுத்த? என்ன பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பல்ல இழிச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டான். சீக்கிரம் உள்ள போயிடுவான், இல்லனா ரிட்டையர் ஆயிடுவான். சரி சரி, மோதிரத்தை கூட பணம் தரேன். நீயே கடன் வாங்கியிருக்க, எனக்கு எப்படி கடன் கொடுப்ப? கடை வச்சது போக மிச்ச பணம் இருக்கு, அதை தரேன். கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அது ஒண்ணுதான் இருக்கு. அது கொடுத்துறாங்க. ஒண்ணு பணத்தை கொடு, இல்லைன்னா மோதிரத்தை திருப்பி கொடு. தரையா? இந்தா கரெக்டா கொடு. என்ன
என்ன என்ன என்ன இன்னைக்கு ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லப்பா நான் உண்மையிலேயே அழுதுட்டு இருக்கப்பா. நீங்க சிரிச்சாலே ஆபத்து. இன்னைக்கு ஒப்பாரியா வைக்கிறீங்க, பெரிய பாம்பே காத்துட்டு இருக்கும் போல் இருக்கேன். இல்லப்பா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா. நீங்க லைஃப்ல அதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? உன்ன ஒரு போர்ட்ராக்கி குடும்ப பாரத்துல உன் தலையில வச்சு செவக்க வச்சுட்டேன்ப்பா. அதனால தான் நான் 2 இன்ச்சு குள்ளமாயிட்டேன். இது பாருப்பா, என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இல்லைன்னா உன்னை விடவே மாட்டேன். அட, விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா, அப்பதான் விடுங்க. ஜோ, சரி மன்னிச்சிட்டேன். கையிடுங்க. எடுத்துட்டேன். ஏப்பா என்ன உண்மையிலேயே நீ மன்னிச்சிட்டியா? வர வர நீங்க இந்த தாடிக்குள்ள மறைஞ்சிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சரி மன்னிச்சிட்டேன். ஜோ, எனக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா பாம்பு. என்ன பையன் இவன்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே. டைட்டா பேன் போட்டிருக்கான், கைவிட்டு பணத்தை எடுக்கிற தெரிஞ்சுக்காம போறான். அப்புறம் போட்டு ராய் தான் தீரணும், குடும்ப பாரத செமந்து தான் தீரணும். அமௌண்ட் வேற பெருசா இருக்கு, எப்படி செலவு செய்யணும் யோசிக்கிறதுக்கே ஆப்படே வேஸ்ட் ஆகி போட்டுருக்கு. என்ன போல ஒண்ணும் இல்லப்பா. கட்டி போடிடா கண்ணாளா ஏய், கண்டு போடி கட்டி யார் அது உள்ள சத்தம் போடுறது? என் பேரு கவிதா. கவிதா. நாங்க என்ன இங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம்? கண்ணாளா டேய், கண்டு டேய், போடி டேய். கட்டி என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கத்துக்கிட்டே இருக்க? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். சின்ன வயசுல ஏதாவது ஆம்பிளிஃபையர் முழுங்கிட்டியா? இந்த கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. நீ முதல்ல வெளியே வா, பாத்ரூம் விட்டு. பாடுறது எனக்கு 24 hours சர்வீஸ் மாதிரி. நான் குளிச்சுட்டே பாடுவேன், பாடிட்டே குளிப்பேன், எப்ப வேணாலும் பாடுவேன். தூங்கும்போது எப்படி பாடுவேன்? ட்ரீம் சாங் பாடுவேன். நிறைய கொரட்டை விடுவ போட்டுருக்கு. முதல்ல பாத்ரூம் விட்டு வெளியே வா. என்ன வெளியவா மிரட்டிட்டு இருக்க? இது ஒரு டப்பா பாத்ரூம், வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னைக்காவது சொன்னோமா? பின்ன இதே வெளியில கட்டினீங்க. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாப்பிள்ள தியாகம் இருக்கானே, அவன் பாத்ரூம் போனா அவ்வளவுதான். ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பாத்ரூம் விட்டு வெளியே வா. முதல்ல என் 4000 ரூபாவை கொடு, அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன். 4000 ரூபாய் என்கிட்ட இல்லையாது. ஐயோ, இனி காணோம். சட்டப்பக்கம் என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு? அது வேற ஒண்ணும் இல்லங்க, என்னோட ஆம்பிளிஃபையரை நான் தொலைச்சிட்டேன். அதான். நீ ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளியே வர வேண்டாம். நிதானமா மெதுவா வந்தா போதும். ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பந்தாவா வந்தா பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு